Problem: Mr. Johnson was to earn £300 and a free holiday for 7 weeks' work. He worked for only 4 weeks and earned £30 and a free holiday. What was the value of the holiday? இப்போ ஜான்சன்றவங்க 7 வீக்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா £300 ஏர்ன் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஹாலிடே ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போது அவங்க வந்துட்டு 4 வீக்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா £30 ஏர்ன் பண்ணுறாங்க அண்ட் ஏ ஃப்ரீ ஹாலிடே ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போது வேல்யூ ஆஃப் த ஹாலிடே என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வேல்யூ ஆஃப் த ஹாலிடேவை லெட் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். லெட் த வேல்யூ ஆஃப் த ஹாலிடே பி எக்ஸ்ன்ட்டு. இப்போது 7 வீக்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா £300 ஏர்ன் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஹாலிடே ஏர்ன் பண்ணுறாங்களா, அது எழுதியிருக்கோம். தென் பே ஃபார் 7 வீக்ஸ் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு £300 ப்ளஸ் ஹாலிடேவை நம்ம லெட் எக்ஸ்னு எழுதியிருக்கோமா, அதான் 300 ப்ளஸ் எக்ஸ்னு எழுதியிருக்கோம். இப்போது பே 1 வீக் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பை 7 போட்டால் கண்டுபிடிச்சலாமா, அது எழுதியிருக்கோம். பே ஃபார் 1 வீக் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு £300 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 7 எழுதியிருக்கோம். இப்போது அவங்க 4 வீக்ஸ் வேலை பார்த்தாங்க அப்படின்னா £30 ஏர்ன் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஹாலிடே ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா. இப்போது 1 வீக்கில் இன்ட்டு 4 போட்டோன்னா 4 வீக்ஸ் கிடச்சிருமா, அது எழுதியிருக்கோம். £300 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 7 இன்ட்டு 4ன்ட்டு. இப்போ 4 வீக்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, £30 அண்ட் ஏ ஃப்ரீ ஹாலிடேவா, அது எழுதியிருக்கோம். £30 ப்ளஸ் எக்ஸ்ன்ட்டு. இப்போ இன்ட்டு பண்ணால் £1200 ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 7 இன்சைடு வந்து இன்ட்டில் வந்துருமா. அப்போ 7 × 30 எவ்வளோ, 210. அதான் £210 ப்ளஸ் 7x எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் ஒரு சைடு நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்தோன்னா 7x மைனஸ் 4x ஈக்குவல் டு 1200 மைனஸ் 210 அது எழுதியிருக்கோம். இப்போ சப்ராக்ட் பண்ணால் 3x ஈக்குவல் டு £990 கிடைக்குமா, அதை சப்ராக்ட் பண்ணால் அது எழுதியிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 3 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடுமா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு £990 டிவைட் பை 3. இப்போ அதை கேன்சல் பண்ணால் எக்ஸ் வந்து £330 கிடைக்குது. அப்போ வேல்யூ ஆஃப் த ஹாலிடே வந்து £330. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.